உங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களை உங்க குடும்பத்துல யாரும் அறியாமல் இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளே உங்களை சார்ந்த யாரும் அறியாமல் இருக்கலாம். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் வேலை ஸ்தலத்துல உன் நண்பர்கள், உன் உற்றார், ஒரு உறவினர், உன் இனஜன பந்துக்கள் உன்னை அறியாமல், உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, உன் மேய்ப்பன் உன்னை அறிந்திருக்கிறார். உன் மேய்ப்பன் உன்னை அறிந்திருக்கிறார். இன்னைக்கு அதனால தான் தொழுகை எவ்வளவு முக்கியம் சொன்னா, இந்த தொழுகையில வந்து அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தின்படி நடக்கிற ஆடுகளுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ வலியோடு வருகிறத நான் அறிந்திருக்கிறேன். உன் கண்ணீரை அடக்கி கொண்டு நீ அமர்வதை நான் அறிந்திருக்கிறேன். உன் வியாபலங்களை வெளியே பகிர்ந்து கொள்ளாமல் நீ அமர்ந்திருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். உன் சூழ்நிலைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் பெயின, உன் சிக்னஸ், உன் பலவீனங்களை நான் அறிந்திருக்கிறேன். நீ வெளியே சொல்லிக் கொள்ளல, நீ வெளியே காமிச்சுக்கல, ஆனா நான் அறிந்திருக்கிறேன். என்ன வித்தியாசம்னா, மனுஷாரி இருக்குமே என் தெய்வம் இருக்கட்டும், மனுஷன் பார்த்துட்டு போயிடுவான். ஆனா என் தெய்வம் பரிதாபப்படுகிறவர் அல்ல, சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். என் தேவன் பரிதாபப்படுகிறவர் அல்ல, குறுக்கிடுகிறவர். என் தேவன் பரிதாபப்படுகிறவர் அல்ல, சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். இந்த வசனம் சொல்லுகிறது